டிக்கெட் விலையை குறித்தா எப்படி படம் பார்க்க வர்றாங்களோ அதிகமாக, அதே மாதிரி புத்தக விலை குறித்தாலும் பார்க்க வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, வாசிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் படித்த படிப்பு என்னை கூட்டு வரல, நான் நடித்த நடிப்பு கூட்டு வரல, பட் நான் பிறந்த மண் என்னை இங்கே கூட்டு வந்திருக்கு. அது இதில் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன். மதுரை அதனால் வந்திருக்கேன்னா, இங்கே வந்ததுக்கு நான் மதுரைக்காரனா, இந்த மண்ணில் பிறந்தவனா, இந்த மண் எனக்கு ஒரு நன்மை பெற்று தந்திருக்கு. காதல் என்பது சுதந்திரமானது. காதலை மையமிட்ட பல திரைப்படங்களில் காதலுக்கு ஆதரவான பாத்திர பாங்கை ஏற்று நடித்திருக்கின்ற திரைக்கலைஞர் திருமிகு சசிகுமார் அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் இருக்கீங்கல்ல? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் என்னை அழைச்சார் கதிர் அண்ணன். என்ன எதுக்குங்க புத்தகம் அனுப்புகிறீங்க? எனக்கும் புத்தகத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் கேட்டேன். நான் எதுக்குங்க வரணும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வரணுமான்னு 10 தடவை நான் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டுகிட்டே இருந்தேன். நான் எதுக்குங்க வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னடா நம்மளை எதுக்குடா வர சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் மதுரைனால வரணும் அப்படின்னாரு. மதுரைனால வரணுமா? என்னடா, நான் படித்த படிப்பு என்னை கூட்டு வரல, நான் நடித்த நடிப்பு கூட்டு வரல, பட் நான் பிறந்த மண் என்னை இங்கே கூட்டு வந்திருக்கு. அது இதில் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன். மதுரை அதனால் வந்திருக்கேன்னா, இங்கே வந்ததுக்கு நான் மதுரைக்காரனா, இந்த மண்ணில் பிறந்தவனா, இந்த மண் எனக்கு ஒரு நன்மை பெற்று தந்திருக்கு. இந்த புத்தக விழாவில் கலந்துக்கிறதுக்கு காரணம் நான் மதுரைக்காரன்றனால அது என் மண்ணுக்கும் எனக்கும் பெருமை. ஏன்னா நான் படித்த படிப்பு கொடுக்கல, நடித்த நடிப்பு கொடுக்கல, மதுரை மண் எனக்கு பாராட்டு கொடுத்துருக்கு. அது வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எல்லாம் நல்லா பேசுவாங்க. அண்ணன் திரும்ப வர்றாரு. அவர் பேச்சில் பயங்கரமாக இருக்கும். அவர் எழுச்சியான பேச்சை கேட்டு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் வரும்போது நாங்களாம் என்னங்க பேசுகிறது அப்படின்னு வேறு சொன்னோம். ஏன்னா அவர் சிறுத்தை, சில சமயம் பதுங்கும், சில சமயம் பாயும். அது எப்போ பாயும் எப்போ பதுங்கலாம் சொல்லவே முடியாது. அப்படி அவர் பேச்சை கேட்டு நாங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்செல்லாம். ஸோ அது அவர் வந்திருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் சரவணன் சார் அவரும் வரும்போது இந்த நல்லா படிக்கும்போது நல்லா படிக்கிறவங்க கூடவே இருப்பாங்க, படிக்காத மாதிரியே இருப்பாங்க. சரி, இவர் படிக்கலையே நம்ம படிக்க வேணாம், இவர் படிக்கலையே நம்ம படிக்க வேணான்னு. ஆனால் அவர் பயங்கரமாக படித்து பேசிட்டார். அது பாதி இதாகிடுச்சு. பக்கத்தில் அவங்க பேராசிரியர் செம்மலரோடு உட்காந்துருந்தாங்க. இவ்வளோ இது எழுதிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அது பாதி இந்த பக்கம் திரும்பிட்டேன். அப்புறம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது வேறு என்னடா அப்படின்றது. ஆனால் என்னென்னா, பவா சார் வரணும்னே ரொம்ப சந்தோஷம். கடைசியாக இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்தவர் அஜித் சார் படத்தில் சொல்லுவாங்க, கடைசியாக சேர்ந்தவர் விநாயகம் அப்படின்வாங்க. எங்கள் இதில் கடைசியாக சேர்ந்தவர் இங்கே பவானு. அந்த பேரை பார்த்தவொடனே சரி இவர் கதை சொல்லுவார், இந்த கதையில் நம்ம ஏதாவது பிடிச்சி அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் அவர் வேத கதை சொல்லிட்டு போயிட்டார், பாம்பு கதையை சொல்லிட்டு போயிட்டார். என்னடா இதில் அடிக்கலான்னா பாம்பு கதையை சொல்லிட்டு போயிட்டாரு. கதை இந்த கதையை சொல்லலையேனாரு. ஆனால் உண்மையிலேயே நான் 200 பக்கத்துக்கு மேலே படிச்சுட்டேன். ஏன்னா படித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 200 பக்கத்துக்கு மேலே நான் படித்து வந்துட்டேன். நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே. 2வது. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். என்னென்னா ஒரு புத்தக விழாவுக்கு வரும்போது அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்திருக்கணுன்றது என்னோட இது. அதனால் அந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் அதை உட்காந்து படித்தேன். ஃப்ளைட்லலாம் உட்காந்து படிச்சுட்டு வந்தேன். அப்படிலாம் வந்தேன். கதிர் என்னென்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கும் எவிடன்ஸ் கதிர் எல்லாருக்கும் பழக்கம் இருக்கும், எல்லோரும் நண்பர்களாக பழகிருப்பீங்க. இன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன். இது வரைக்கும் நான் அவரை ஃபோட்டோவில் யூடியூப்பில் என்னை திட்டிகிட்டு இருக்க தான் தடவையாக பார்த்தேன். என்னை திட்டி ஒரு பேட்டி, ஒரு மாடியில் ஒரு மரங்கள் இதெல்லாம் இருக்கும், அந்த மரங்களில் என்னை திட்டி யாரா ஒருத்தர் திட்டி எனக்கு அனுப்பிச்சாங்க. இல்லை, உங்கள் படத்தை பார்த்து ஒருத்தர் திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு, யாருங்க அவர் தான் எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன். அப்படி தான் எனக்கு நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோனில் தான் நாங்கள் பேசுகிறோம். அவர் என்னை திட்டி பேசியிருக்காரு. சரி, ஓகே. திட்டி பேசினோட்ட நம்ம யாரும் நம்ம போய் நன்மையாக போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அதை பார்த்து இந்த விழாவில் உடனே கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பொறுப்பு என்னென்னா, அதே திட்டினவர் என்னை பாராட்டி நந்தன் படம் நான் பண்ணேன் பார்த்தீங்களா, பாராட்டி எங்கள் படத்துக்கு
நந்தன் படத்துக்கு முதல் விருது அவர் ப்ரொடியூசர், இவருக்கு வந்து 30,000 ரூபாய் பரிசு கொடுத்தாரு. ஸோ அவருடைய உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சாதாரண இது இல்லை. புத்தகத்தை நான் புரட்டினவுடனே ஒரு பேர் எனக்கு வந்தது. ரவுலட் வால்னர், அதானே சார்? வால்மர் வெலன்பர், ரவுலட் வெலன்பர். இந்த புக்கை திரும்ப ரவுலட் வெலன்பர்ன்ற பேர் எனக்கு இருந்தது. 1944 அப்போ வந்து ஹங்கேரியில் மக்கள், அதாவது ஜூ மக்கள், அவங்க யூதர்கள் வந்து நாசி படைகளால் ஒரு கேம்பில் அடைக்கப்பட்ட போது அந்த 20,000 பேர்த்துக்கு ஒரு போலி பாஸ்போர்ட் அடுத்து அந்த 20,000த்துக்கு மேலே காப்பாற்றின ரவுலட் வால்னர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து இப்போவும் ஹங்கேரியில் புத்தபெஸ்டில் 60 வயசுக்கு மேலே அந்த ஜென்ரேஷன் அவங்கள போய் அவரை வாழ்த்தி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் அந்த 20,000 பேரை காப்பாற்றிட்டு ரஷ்யா ஆர்மி அவங்கள பிடிச்சிட்டு போனது. அவர் என்னன்னாரு, எப்படி இறந்தார்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வால்னரை பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன். சார், இவர் எனக்கு இந்த திறந்தவொடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவர் தான் அப்படின்னா ஒரு புக்கு படிப்பீங்களா? அப்படிலாம் நினைக்கிறேன். ஒரு ஆய்வுக்காக படித்தேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அந்த வால்னரை பற்றி நான் பேசுகிறேன்னா, அந்த உலகமே போற்றக்கூடிய ரவுலட் வால்னர் அப்படின்றவர் வந்து உலகம் பெருசாக போற்றக்கூடியது. ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் எல்லாமே எல்லா நாடும் பாராட்டக்கூடிய அந்த வால்னர் அவர் பற்றி ஒரு பரிசு, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு எவிடன்ஸ் கதிருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உலகமே போற்றப்பட்டவர். நம்ம இந்தியர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம மதுரைக்காரர் கொடுத்துருக்காங்க. அதுதான் பெருமை. இந்த கைதட்டெலாம் பத்தாது, அதை உயரிய விது. இதெல்லாம் அவருக்கு சார் ப்ளீஸ், அவருக்கு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட விருது நான் படித்த ஒரு புத்தகத்தில் படித்த ஒருத்தர். ஏன்னா ஷின்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி அவரும் யூதர்களை காப்பாற்றின ஒருத்தர். அவர் இங்கே உள்ள தலித் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கார். எப்படி திருமாண்ணன் போராடிட்டு இருக்காங்களோ அதே போல் அவரும் போராடிட்டுருக்காரு, இன்னமும் போராடிட்டுருக்காரு. அந்த இதுக்காக தான் நான் கண்டிப்பாக வரணும், அவருக்காக நான் வரணும் அப்படின்னு நான் வந்தேன். ஏன்னா இன்னும் அவர் ஆஃபீஸில் அத்தனை ஃபைலு, ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஃபைலு, ஒவ்வொரு கலரு, பிங்க் ஃபைல்னால் இது, ப்ளூ ஃபைல்னால் இது, அப்படி ஒவ்வொரு ஃபைலாக புரட்டி எத்தனை பிரச்சனைகள். நாங்கள் சினிமாவில் 2.5 மணி நேரம் தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கருத்துக்களையோ நல்லதோ. இந்த விஷயங்களுக்காக போராடுறது 2.5 மணி நேரம் தான் சரவணன் சொல்லியிருப்பார், மித்த இயக்குநர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 25 வருஷமாக ஒரு மனுஷன் போராடிட்டுருக்கான். அதுக்கு நம்ம பாராட்ட வேணும். 25 வருஷமாக எந்த மீடியா இல்லாமல் போராடிக்கிட்டு அடி வாங்கிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அற்புதமான ஒரு நண்பர். அவருக்கு எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கடவுள் பிடிக்காது, எனக்கு கடவுள் பிடிக்கும். அவருக்கு வந்து சினிமா பிடிக்காது, எனக்கு சினிமா பிடிக்கும். அவருக்கு நடிகர்களை பிடிக்காது, நான் நடிகர்கள் பிடிக்காது. 2 பேருக்கும் ஒற்றுமை ஒன்று தான் பிடிக்காது, ஜாதியும் மதமும் பிடிக்காது. அதில் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இந்த புத்தகத்தில் நான் படித்ததில் அந்த ஃபாதர் கேரக்டர், ஆந்த்ரே கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க அந்த ஃபாதர் எனக்கு விஷுவலாக தான் போச்சு. அது ஒரு கதை. இந்த புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த வாசிக்கும்போது தெரியும். ஏன்னா அந்த ஆந்திரே எனக்கு பை புல்லட்டில் போகும்போது அந்த ஃபாதர் போகிறது இன்னும் எனக்கு விஷுவலாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருந்தது. ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த புத்தகம். இந்த எளிமையான புத்தகம். அந்த கதாநாயகனாக வந்து எனக்கு ரொம்ப கதாநாயகனாக பிடிச்சது ஆந்திரே தான். எனக்கு இன்னமும் எல்லாருமே சொல்கிறாங்க என்னன்னு அதை நீங்கள் பார்த்து படித்து உணரணும். நானே இங்கே கதையை சொல்லிட்டா வாங்கி படிக்க மாட்டாங்க, வெளியில் வச்சுருக்காங்க. இன்னொன்று, புத்தகம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ விலை கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோ நிறைய பேர் வாங்குவாங்க. நீங்கள் 600 போடாங்க, ஒரு 100 குடிச்சு எங்களுக்கு கொடுங்க. இவர் இருக்கார், கிழக்கு பதிப்பகம் தானே, 500 கொடுங்க. 600 புத்தக விலை. அது 500 இப்போ போகிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க. நீங்கள் டிக்கெட்டு விலையை குறித்தா எப்படி படம் பார்க்க வர்றாங்களோ அதிகமாக, அதே மாதிரி புத்தக விலை குறித்தாலும் பார்க்க வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, வாசிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. யாரும் எல்லாம் டிஜிட்டல் மயமாகிடுச்சு. வாசிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்போ அதை வந்து நம்ம வந்து வாசிக்கும் போது வந்து மிரட்டக்கூடாது. புத்தக விழாலே வந்து இது வந்து அப்படின்னு சீரியஸாக சொன்னால் பயந்துருவாங்க. எளிமையாக சொல்லணும். எப்படி அவர் புத்தகம் எளிமையாக இருக்கோ அதே போல் எல்லா விதத்தையும் எளிமையாக சொல்லலாம். இது சாதாரணமாக எளிமையான வார்த்தைகளில் இந்த இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஈஸியாக படிக்கலாம். நானே படிக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் படிக்கலாம், அழகாக படிக்கலாம். இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. அவரே கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன் கொடுப்பாருன்ட்டேன். அதுக்கு ஒரு கை தட்டுங்க. டிஸ்கவுண்ட் கிடைக்குதா? 100 வாங்கி கொடுத்துட்டேன். சார் உங்கள் தான் பாதி விற்றுட்டேன். கதிர் சார் பாதி விற்று கொடுத்துட்டேன், இப்போயே விற்றுருச்சு. அதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள்.
சேல்ஸும் பண்ணி கொடுத்தாச்சு, வேறு என்ன பண்ணுறோம். அவர் இந்த புத்தகம் அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப எளிமையான இது, நீங்கள் வாசிங்க, படிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதிரண்ணனுக்காக நான் வந்தது. ஏன்னா எல்லா இன்விடேஷன் போடும்போது எல்லாத்தையும் வந்து தோழர்னு போட்டார். என்னையும் சரவணன் மட்டும் திருமிகு சசிகுமார்னு போட்டிருக்காரு. ஆனால் இந்த இடத்த விட்டு நான் போகும்போது அவருக்கு தோழனாக தான் நான் போவேன். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் மனசில் எப்போதும் இடம் பிடிச்சிட்டேன். அவர் மனசில் நான் இதை விட்டு போகும்போது அந்த தோழனாக தான் போவேன், எப்போதும் இருப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே வந்தது, எல்லாருமே தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்தது ஒரே ஒருத்தருக்காக, அது கதிர்க்காக தான், கதிர் சாருக்காக தான் வந்திருக்காங்க. அந்த தோழருக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். இந்த புத்தகம் மட்டும் இல்லை, அவரும் அவருடைய லட்சியத்திலும் தொடர்ந்து போராடட்டும், இன்னும் போராடணும், இன்னும் போராடுவார். இந்த மனிதனுக்காக நான் வந்தேன், ஒரு நல்ல மனிதனை செஞ்சுட்டு போனேன். ஏன்னா இதில் ஒரு வாசகம் இருக்கும், ஆந்திரேக்கும் இவருக்கும் மரியாவுக்கும் ஒன்று இருக்கும். ஆந்திரேட் அவங்க ஃபாதர் சொல்லுவார், கடவுளும் மனிதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். என்ன மாதிரி மரியா மனிதம் ஒன்று தான் சொல்லுவார். ஆனால் மொத்தத்தில் மனிதம் தான் எப்போதுமே. ரெண்டு பேருக்கான கருத்து வேறுபாடாக இருந்தாலும் மனிதம் போற்றப்பட வேண்டும். மனுஷனாக மதிக்கணும். அதுதான் சொல்ல வந்துருக்கோம். மனுஷனாக மதிங்க. அதுதான் சொல்ல வந்து முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த விழாவுக்கு நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.